இந்த லிகமெண்ட் டியர், லிகமெண்ட் பல்ஜ், லிகமெண்ட் ஸ்வெல். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்க, இன்னைக்கு நீங்க சிவன் தான் எனக்காக மருத்துவரா வந்திருக்கீங்கன்னு நான் டாக்டர் கிட்ட போனா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி சொன்னா அதுல ஜவ்வெல்லாம் கிளியரா இருந்தது. நீங்க அதுல வந்து ஆபரேஷன் மூலமா மட்டும்தான் சரி பண்ண முடியும் ஃபவுண்டேஷன்ல. ஆமா, கணேசன் நான் சொன்னாங்க, நீங்க ஒரே ஒரு முறை நீங்க ஆபரேஷன் பண்றது உங்க விருப்பமா இருந்தா அதை பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு முறை வந்து இங்க வந்து உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சரி ஆகலைன்னா நீங்க நான் மறுநாள் கூட நீங்க பண்ணிக்கங்க, அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னாங்க. நல்லா அழகா சாதாரணமா நடந்துட்டேன். இந்த ஆபரேஷன்னா எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கணும், என்ன ஆயிருக்கும். இது வந்து இவ்வளவு நல்லா பண்றீங்கன்னா இறைவன் அருள் தான். இங்க வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு பார்க்கும்போது நீங்களும் ஒரு சிவன் பக்தருங்க, நீங்க சிவனே எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது போலதான் நான் உணர்ந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகுமான்றது எனக்கு சிவனுக்கும் சிவன் வடிவில் வந்த உங்களுக்கும் எனக்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம். நம்ம சிவன் வர்மக்கலையில இன்னைக்கு நம்ம பார்க்கறது ACL, PCL, MCL, இந்த லிகமெண்ட் டியர், லிகமெண்ட் பல்ஜ், லிகமெண்ட் ஸ்வெல். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே வருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் குறைபாடு. கால்சியம் குறைபாடு இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி பிரச்சனை வரும். லிகமெண்ட் டியர் ஆகும். அதை வந்து டியர் ஆயிடுச்சுனாக்க எப்படி எலும்பு வந்து கூடுமோ அதே மாதிரி லிகமெண்ட்ஸும் கூடும் தன்மை உடையது தான். ஆனால் லேட் ஆகும். அதுக்கு வர்ம புள்ளிகளும் உணவு முறைகளும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக கூடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க மக்கள், அதுக்கு வந்து டைரெக்டாக போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தீர்வு இருக்குன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் மூட்டு மாற்றம் வரைக்கும் போயிடும். மூட்டு மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப முழுமையாக உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. சரி, நான் வந்து எதையும் நான் குறை சொல்ல விரும்பல. என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் ஆப்ரேஷன் போகாதீங்க. ஆனால் ஆப்ரேஷன் போக வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அலோபதியை வந்து குறைய சொல்ல முடியாது. நான் ஆன்சர் பண்ணுவேன் நிறைய விஷயங்கள். இந்த வர்மக்கலையில் ஈஸியாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சரி பண்ண வேண்டிய விஷயத்துக்கு ஆப்ரேஷன் வேணாம்னு நான் சொல்லுவேன். இப்போது எந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க ஆப்ரேஷனுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம பேஷண்ட் வாயால் நம்ம கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம். சிவாய நம. ஆமாம், சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்கேயோ அவங்க ஆப்ரேஷன் வரைக்கும் போனீங்க அப்படின்ட்டு. அது என்ன நடந்ததுன்னு கிளியராக மக்களுக்கு சொல்லலாம். இங்கே என்கிட்ட வரும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் விழுந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் முட்டியெல்லாம் வீங்குது. டாக்டர் கிட்ட போனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி சொன்னால் அதில் ஜவ்வெல்லாம் கிளியராக இருந்தது. நீங்கள் அதில் வந்து ஆப்ரேஷன் மூலமாக மட்டும்தான் சரி பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. லிகமெண்டல் டியர்னாலே அது ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். நாங்கள் சரி, நானும் சரி அதுதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நீ பேண்டு இதெல்லாம் போட்டு டைம் கேட்டிருந்தேன் 1 வீக். அது இறைவனர்னாலே என்னன்னு தெரியல, உடனே பண்ண வேண்டியது ஆப்ரேஷன் உடனே பண்ணணும்னு சொன்னாங்க. நான் எனக்கு கொஞ்சம் வீடு ஹவுஸ் வார்மிங் எல்லாம் இருந்ததுனால டைம் கேட்டிருந்தேன். அப்போ அந்த நீ பேண்ட் எல்லாம் கொடுத்து பார்க்குறப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக ஆப்ரேஷனுக்கு ரெடியானது டேட் சொல்லியிருந்தாங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். பிளட் டெஸ்ட் எல்லாம் காலையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் பரம்பொருள் ஃபேமிலி எல்லாமே ஒன்றா இருப்போம் ஃபவுண்டேஷனில். ஆமாம், கணேசன் நான் சொன்னாங்க, நீங்க ஒரே ஒரு முறை நீங்க ஆபரேஷன் பண்றது உங்க விருப்பமா இருந்தா அதை பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு முறை வந்து இங்க வந்து உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சரி ஆகலைன்னா நீங்க நான் மறுநாள் கூட நீங்க பண்ணிக்கங்க, அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னாங்க. நான் நடக்க முடியாம நீ பேண்டெல்லாம் சுத்தி தான் பாப்பா அவங்களை பிடிச்சுதான் நடந்து வந்தேன். உள்ள நடந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்னை விட ரொம்ப முடியாதவங்களாம் உள்ள வந்தாங்க. அவங்க வலி தாங்கும்போது எனக்கு பயந்து ரொம்ப வலிக்குமோ எந்திரிச்சு கூட போகலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க முடிச்சு வரும்போது ரொம்ப ஹாப்பியா 8 எடுத்து அவங்களாம் நடந்து 3 பேர் பிடிச்சிட்டு வந்தவங்க 8 எடுத்து உள்ள நல்லா நடந்து வந்தாங்க. நான் வந்த பிறகும் நல்லா என்னது சரி பண்ணி பார்க்கும்போது அடுத்து ஆக்சுவலா 10 நாளா நடக்க முடியணும் இருந்தவங்க வந்து நல்லா அழகா சாதாரணமா நடந்துட்டேன். இந்த ஆப்ரேஷன்னா எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கணும், என்ன ஆயிருக்கும். இது வந்து இவ்வளவு நல்லா பண்றீங்கன்னா இறைவன் அருள் தான். இங்க வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு பார்க்கும்போது நீங்களும் ஒரு சிவன் பக்தருங்க, நீங்க சிவனே எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது போலதான் நான் உணர்ந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகுமான்றது எனக்கு சிவனுக்கும் சிவன் வடிவில் வந்த உங்களுக்கும் எனக்கு கோடான கோடி நன்றிகள். நான் நினைப்பேன், எனக்கு வாழ்க்கையில யாருமே இல்லைன்னா கூட சிவனே எனக்காக அவதாரம் எடுத்து வருவாரு என் துன்ப காலத்துல அப்படின்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நீங்க சிவன் தான் எனக்காக மருத்துவரா வந்திருக்கீங்கன்னு நான் அவரோட நன்றிகள் தான்.
இப்போ நீங்க இந்த வர்மக்கலை சிகிச்சையை எப்பயாவது இதுக்கு முன்னே வேற எங்கேயாவது எடுத்திருக்கீங்களாமா? நான் எடுத்ததில்லை. சரி, இந்த வர்மக்கலை சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வர்மக்கலை சிகிச்சையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது மக்களுக்கு சொல்லலாமா? ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது கலைகள் பண்ண முடியும் இல்ல முடியாது இது வரைக்கும் யோசிச்சிங்களா? இப்போ வந்து நம்ம எந்த மருந்து மாதிரி ஏன் குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட நான் உங்களுக்கு கொடுக்கல இல்லையா? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் எடுத்து உணவிக்க வச்சிருக்கேன். அதை இந்த வர்மக்கலை பத்தி நம்ம தமிழ் வர்மக்கலை பாரம்பரிய கலை உங்களுக்கு தெரியுமா? இது தெரியும், அது தெரியும். அப்ப அந்த கலை பத்தி இப்ப இவ்வளவு பயனடைஞ்ச நீங்க மக்களுக்கு இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இது சிவனுடைய கலை கண்டிப்பா. இது இந்த சிவன் கலை, இந்த வர்மக்கலை வந்து நான் புக்ல படிக்கும் போதெல்லாம் நம்மளாம் தமிழர்களா இருந்துட்டு இதை தெரிஞ்சுக்காமலே இருக்கோமே அப்படின்லாம் நாங்க நினைச்சிருக்கோம். ஏன்னா இந்தியன் படத்தை பார்த்துட்டு இப்பயே அதுல ஒரு இது தாக்கம், நம்மளும் அதெல்லாம் கத்துக்கிறோம்னு ஆசைலாம் இருந்தது. அது எல்லாரும் எந்த அளவுக்கு கத்துக்கிறான்னு தெரியும். நீங்க நிறைய முறையா கத்துருக்கீங்க போல தெரியும். அதனாலதான் இவ்வளோ என்ன நடக்க முடியாது ஜவ்வு ஆப்ரேஷன் பண்றது ஒரு 1/2 மணி நேரத்துல முடியுமான்னா உண்மையிலே அது பண்ணிருக்கீங்க, முறையா கற்று வந்துட்டீங்க. நீங்க வந்து ஆசானா இருந்து நிறைய பேருக்கு இந்த வர்மக்கலையை கத்து கொடுத்தா நம்ம தமிழருடைய மருத்துவம் இந்த சிவன் கலை வந்து கண்டிப்பா தலை தோங்கணும். கண்டிப்பா நிறைய. ஆமா, இது மேன்மேலும் மற்ற மருந்து போயிட்டு அதாவது அலோபதியை குறை சொல்ல வரல. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம முன்னோர்களே இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கும் போது அதை வந்து நல்லா எல்லாருக்கும் பரப்பணும். இது போல இருக்கிறவங்க தெரியாம இருக்கிறவங்களுக்கும் இது தெரிஞ்சு இந்த மருத்துவத்துல பயனடையணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கான வழிமுறையை நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா பயனடைஞ்சதுனால பிறரும் துன்பப்படுறவங்களுக்கும் நாங்க வழிகாட்டுதலா இருப்போம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி சார். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குமரல் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு வந்ததுனால இப்போ அந்த அவங்களும் சிவபக்தனாக இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. இது வந்து ஒன்றும் மருந்து மாத்திரையோ 1 மாதம் 2 மாதமோ கிடையாது, வந்து 1 மணி நேரத்தில் எடுத்த ட்ரீட்மெண்ட். அதுக்காக நான் செய்யலை, எம்பெருமான் சிவனுடைய அருளால் தான். நான் முறைப்படி நான் குருகுலத்தில் படித்ததுனால முக்கியமான வர்ம புள்ளிகள் வர்ம அடங்கல்கள் அதுக்கும் மீறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வர்ம திரவுகோல் நம்ம போடுறோம். அப்போது உடனே எழுந்து இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுக்கு முன்னாடி நடந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். அந்த மாதிரி நிறைய நம்ம மிராக்கல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிராக்கல்ஸ் பண்ணி நம்ம வந்து பேருக்காக ஒன்றும் பண்ணலை, மக்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி இந்த சிவன் வர்மக்கலை மூளைக்கு போய் சேரணும். எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இவ்வளோ சாதிக்க முடியுமான்றதை வந்து நம்ம காட்டணும். நம்ம தமிழ் பாரம்பரிய கலையை, சிவனுடைய கலையை